தீர்த்தம் எப்படிப்பா சாப்பிடுவேன்? குடு, இந்த கையில் நல்லா இருக்குல்ல, அதெல்லாம் குடிச்சிருவேன். கங்கா தீர்த்தத்தை உள்ளங்கையில் ஊற்றி தான் குடிக்கணும். கடவுளே, விஸ்வநாதா, காசி விசாலாட்சி, நீங்க தான் என் பிள்ளைய காப்பாற்றணும். அம்மா, என்னதான் நீ தீர்த்தம் தொழிச்சாலும் திருநீர் பூசினாலும் எதுவுமே சரியாகாதுமா. பெரிய பிரச்சனையில மாட்டிக்கமா உன் மகன். அந்த நரச மண்ட கிழவி நம்ம சொத்தை பூரா ஒரு ரவுடி பைய வாயில போட்டுச்சுமா. இந்த சொத்தெல்லாம் சம்பாதிக்க நான் என்ன உழைப்பு உழைச்சிருக்கேன் தெரியுமா? ஐயா உழைப்பெல்லாம் சேர்த்து உழைச்சிருக்கேம்மா. அப்படியெல்லாம் உழைச்சி சம்பாதிச்ச சொத்து இப்போ நம்ம கையை விட்டு போயிடுச்சு. எல்லாம் போச்சுமா. சொத்து போனாலும் பரவாயில்ல, கம்பெனிலேருந்து என்னை தூக்கி வெளியே வச்சுட்டாங்கம்மா. அலங்கோலமா அவமானப்பட்டு நின்னேம்மா. ஊர் போய் ஊரா பைக்கு நிப்பாட்டி பார்த்துட்டு போனேம்மா. வேட்டி சட்டை கட்டியிருந்தாலும் துணியே இல்லாத மாதிரி நின்னேம்மா. எனக்கு அப்படி இருந்துச்சுமா. குணசேகரன் வாழ்ந்த கோலத்தை தான் பார்த்துருக்காங்க, அழிஞ்ச கோலத்தை பார்க்கலம்மா. மதுரை பார்த்துருச்சுமா, மதுரை பார்த்துருச்சுமா. இதை எங்க போய் நான் முறையிடுவேன்? ஏமா, இவங்களோட சேர்ந்துக்கிட்டு என்கிட்டயே பொய் சொல்லி ட்ராமா பண்ணலம்மா. நீ கல்யாண மண்டபத்திலேருந்து உன் மகளை அனுப்பி விட்டே இல்லை. அன்னைக்கு ஆரம்பிச்ச துயரம் இன்னும் தொடருதுமா. இந்த ஜனனி இப்பதாம்மா எல்லாத்துக்கும் காரணம். இவளை தலையில வச்சு கொண்டாடினே இல்ல, இப்ப மொத்தமா இறக்கி வச்சுட்டு போயிட்டாமா. ஆனா நான் விட மாட்டேம்மா. போன சொத்து திருப்பி என் கைக்கு வர வரைக்கும் விட மாட்டேம்மா. நான் நம்ம வாரிசுகளுக்காக சேர்த்து வச்ச சொத்து அத்தனையும் அதை எவனோ ஒருத்தன் திங்கிறதுக்கு நான் விட மாட்டேன். என் மூச்சு இருக்கிற வரைக்கும் அதுக்காக நான் பாடுபடுவேம்மா. விட மாட்டேன். சொல்லிட்டேம்மா, ஓ மருமக்க மாற்ற உறுதியாக சொல்லிட்டேன். போன சொத்தை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது அவங்க கடமை. என்ன கடமை உடம்பெல்லாம் என்னோ எங்க தப்பு மாதிரி பேசிக்கிருக்கிய புரியலையே எனக்கு. ஆரம்பிக்கல என்னோ எப்படியாவது கொண்டாந்து கொடுங்கம்மாங்கிற மாதிரி கேட்டுவிட்டு பெருமை நாங்க பண்ண தப்பு மாதிரி கொண்டாந்து நிறுத்துறிய. ஏங்க, உங்க அப்பத்தா யாரையோ நம்பி ஏமாந்து சொத்த புறாவும் கொடுத்துட்டு வந்திருக்கு. இதுல நாங்க என்ன செய்வோம்? இல்ல என்ன செய்ய சொல்றீங்க? ஏமாத்துற நீங்களே ஏமாந்து நிக்கிறீங்க. சும்மா வந்து கடமை உடம்புன்னு எங்களைய கொண்டாடினா என்ன செய்யறது? உங்களையே பந்தாடுறாங்க, எல்லாரையும் எப்படி விரட்டி விடுறாங்க, எங்களைய மட்டும் சும்மா விடுவாங்களா? கூட கூட பேசிக்கிட்டே தெரியாத, புரியுதா? என்கிட்ட மட்டும் நல்ல பாயிண்டா பேசுவல்ல, குழந்தைங்களை வச்சு அப்படியே பூச்சாண்டி காட்டுவல்ல, அதே மாதிரி அவங்ககிட்ட போய் பேசு. நான் பூச்சாண்டி காட்டினா நீங்க அப்படியே பயந்துடுறீங்களா? அப்படியே புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி தான் உட்காந்துருக்கிய. எப்படியோ தொலையுதுன்னு. ஏங்க, நீங்க பெத்த பிள்ளைக்காண்டி நீங்களே யாரும் இறங்கி வர மாட்டேங்கிறிய. அப்புறம் எவனோ மட்டும் நீங்க பெத்த பிள்ளைக்காக பாத்துக்கிருப்பானா? ஏய், நீ ரொம்ப பேசாத, புரியுதா? நீ என்ன பேசுவியோ ஏது பேசுவியோ எனக்கு தெரியாது. அண்ணனுக்கு சொத்து தேவை, அவ்வளவுதான். சொத்து வரணும்னா எங்களை எதுக்கு வந்து கேக்குறிய? யாரோ பெத்த பிள்ளைன்னு எங்களை வச்சு ஆடு புள்ளி ஆட்டம் ஆடலான்னு பாக்குறீங்களா? பத்தினா வீட்டோட கடக்கணும்னு பேசுவீங்க. இப்ப இல்லையா? ஆம்பளை ஆளுதான் அத்தனை பேர் இருக்குல்ல, களத்துல இறங்கி ஆடுங்க. மீசையை முறுக்கி விட்டுக்கு தெரிவிங்க, அவனை கொண்டு போய் காட்டுங்க. ஆமா, போதும், நிறுத்துங்க. சொத்தை நாங்க வாங்கி தரோம். சொத்து உங்க கைக்கு வரும். இதுக்கு மேல பேசாதீங்க. பார்த்தீங்களம்மா, இதான் என் நிலமை. நீ வாடல எல்லாத்தையும் தவிக்க விட்டுட்டு போயிட்ட. எப்படி நில உழைஞ்சு உக்காந்துருக்கேன்னு பாரு. என்னால் முடியலம்மா. நெஞ்சு கப்பு கப்புன்னு அடைக்கிற மாதிரியே இருக்கு. நான் போய் கொஞ்ச நேரம் சாயிறேன். மாமா, நீங்க வாங்க, என் ரூம்ல தூங்குங்க. கரிகாலா, நீ உன் ரூம்ல இருக்கிற பொட்டி படுக்கையெல்லாம் வெளியே எடுத்துரு. அண்ணன் இனிமே மேலே கீழே போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாது. இங்கே படுத்துக்கிட்டோம், சரியா? அதான் சரி. இன்னும் யார் ரூமா? ஆமா, இனிமே அவருக்கு மிஞ்சிதான் இந்த வீட்டுல எல்லாமே. மாமா, எதுக்கும் கவலைப்படாதீங்க. சொத்து நம்ம கைக்கு வந்துடும். நான் காப்பி போட்டு எடுத்து தரேன். கரிகாலா, இருடா, இங்க வா. கரிகாலா, நீ யாரோ எவனோ, எங்கேயோ பிறந்த எங்கேயோ வளர்ந்த, என் மேல இவ்வளவு உயிரா இருக்கேடா. உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? அந்த சக்தி பயலை தான் என்னோட வாரிசாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவன் என்னை ஏமாத்திட்டான். அந்த இடத்துக்கு நீ வந்துட்டடா. இனிமே நீ தான் என்னோட வாரிசு.
அதெல்லாம் சொத்து வந்ததுக்கு அப்புறமா பேசிக்கலாம். வரும்மா, வரும். வராமல் எங்கே போகும்? சொத்து வரும். அதை கொண்டு வர வேண்டியது உங்கள் வேலை. வேலை இல்லை, உங்கள் கடமை. எம்மா, உன் மருமக்கமாட்ட சொல்லிடுமா, சொத்தை எப்படியாவது கொண்டு வர சொல்லுமா. சொத்து வந்தாதான் வலது கை வேலை செய்யும். சொத்தை கொண்டு வர வழியை பாருங்க. வாங்கண்ணே. பார்த்து செய்யுங்கம்மா. என் கை சரியாகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. உள்ளுக்குள்ளே சந்தோஷப்படாமல் உருப்படியாக ஏதாவது செய்யுங்க. ஏய், அவன் சொத்து அவன்கிட்ட ஒப்படைக்கணும்டி. இந்த ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இந்த அரசனி, நீ தான் பொறுப்பு. அந்த கிழவி கூட சேர்ந்து கூத்தாடினல்ல, அது பண்ண தப்பு நீ தான் சரி பண்ணணும். இல்லைன்னா இந்த வீட்டில் நடக்கக்கூடாததெல்லாம் நடக்கும். பார்த்துக்குங்க. இல்லைனா மட்டும் இந்த வீட்ல எல்லாம் சரியா நடக்குமா? ஆமா. பெரியவனை என்னால் இப்படி பார்க்க முடியல. அவங்கிட்ட 1000 குறை இருந்தாலும் இதெல்லாம் அவனோட உழைப்புடி. அவன் தான் இந்த வீட்டுக்கு அச்சாரம். அவனுக்கு எதுவும் ஆச்சுன்னா இந்த குடும்பமே சுக்கு நூறா போயிடும். என் மகன் உழைப்ப காப்பாத்தி கொடுங்கடி, காப்பாத்தி கொடுங்க. அவனுக்காச்சு இல்லைன்னாலும் எனக்காச்சு செஞ்சு கொடுங்கடி, செஞ்சு கொடுங்க. செய்யுங்க. நீங்க போமா. செய்யுங்கடி. சரி, பாத்துக்கலாம். ஏதாச்சும் செய்யுங்கடி, ஏதாச்சும் செய்யுங்க. நீங்க ரெஸ்ட் எடுங்க, வாங்க. அண்ணி போ, இருங்க வரேன். சார் 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 என்னம்மா? ஏன் சார் இப்படி பண்றீங்க? டெய்லி ஏதாவது ஷாக் நியூஸா கொண்டு வந்துட்டே இருப்பீங்களா? அவரை பார்க்காம உங்களால இருக்க முடியாதா? ஏதாவது ஷாக் நியூஸ் கேட்டு செத்துக்கிட்டு போயிட போறாரு சார். போற போக்கு பார்த்தா ரேஷன் கார்டில் உங்க பேரை சேர்க்கணும் போல இருக்கு. அந்த ஜீவானந்தத்தை விட பெரிய வில்லனா இருக்கீங்களே சார். அடுத்தவங்க குடும்பத்துல கும்மி அடிக்கணும்னே பல சட்டையும் பேண்ட்டையும் போட்டு வந்துறிய. மேடம், சார் தான் வர சொன்னார். ஓ, இப்ப அவரால உங்களை பார்க்காம இருக்க முடியலையா? சூப்பர். ஈருடல் ஓருயிர் ஆயிட்டீங்க போல. நல்லதுதான். சொத்துல உங்களுக்கு ஒரு பங்கு எழுதி வச்சாலும் வச்சிருவாரு. ஏய், அவர்கிட்ட எதுக்கடி உரண்டி இழுத்துக்கு இருக்க? நீங்க போங்க சார். சார், எங்க போறீங்க? மேடம், மாடிக்கு. அவர் மொத்தமா கீழே இறங்கிட்டாரு. என்ன? அது ஜீவானந்த வந்து இந்த வீட்லயும் பங்கு இருக்குன்னு சொல்லிட்டாருன்னா மேல் போர்ஷன் அவருக்கு கொடுத்துட்டு கீழ் போர்ஷன் நாங்க எடுத்துக்கலான் இருக்கோம். அதனால ஃபுல்லா காலி பண்ணிட்டு கீழே வந்துட்டாரு. என்ன மேடம் சொல்றீங்க? ஜீவானந்தத்துக்கு கொடுக்க போறாரா? உங்களை மாதிரி ஒருத்தர் இருந்தா எல்லாத்தையும் கொடுத்துதான் ஆகணும். சார் சும்மா இருடி சார். அவர் உடம்புக்கு முடியலன்னு இந்த கீழ் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காரு. நீங்க போய் பாருங்க. போங்க. சார் வணக்கம் சார். வாங்க சார், வந்துட்டீங்களா? சார் உட்காருங்க. பரவாயில்ல சார், இருக்கட்டும். என்ன சார் காலையிலே வர சொல்லியிருக்கீங்க? ஆமாம் சார், எப்பயும் நீங்கள் தான் வந்து கிளப்பி விடுவீங்க. இன்னைக்கு நான் கொஞ்சம் கிளப்பி விடலான்னு தான் உங்களை வர சொன்னேன். ஏங்கா, நம்மளை போய் சொத்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இப்போ இவரை கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம போய் வாங்கணுமா வேணாமா? அந்த அதையும் அவர்கிட்டயே கேட்டுரு. அக்கா, நான் சொல்றேன்ல, சொத்துக்காண்டிலாம் இல்லை, இவரை பார்க்காம அவரால் இருக்க முடியல. அதனால கூப்பிட்டு வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஐயோ, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு ஆடிட்டர் மேல. என்னதான் பேசிக்கிறவாங்களோ தெரியலையே. பத்மவியூகம் அமைக்கிற மாதிரி டிஸ்கஷன். வெளியே வர 3 10 நிமிஷத்துல காப்பின்னு வாங்க. இவரு குடிச்ச காப்பியே சொத்துல 10% இருக்கும். சரி, என்ன வேலையெல்லாம் செஞ்சுருக்கிய? சட்டப்படி போகலாம், திட்டப்படி போகலாம்னு என்னென்னமோ பேசுனீங்க. அந்த மாதிரிலாம் போகிறதுக்கு என்ன செஞ்சுருக்கிய சொல்லுங்க. ஏன் மாமா, நீ இன்னுமா இந்த ஆளை நம்பிட்டு இருக்க? வேற என்னடா பண்ணுறது? தலையை கொடுத்துட்டான். மாமா, அந்த ஆளு தலையவே வாங்கிடுவான் போல. சார், உங்க குடும்பத்தில் எல்லாருமே ஏன் சார் என்னை தப்பாவே நினைக்கிறாங்க? அந்த ஜீவானந்தத்துக்கு ஈக்குவலாக என்ன மோசமாக பேசுகிறாங்க சார். நான் என்ன சார் செஞ்சேன்?
உங்களுக்கு இப்போ உதவி பண்ணுறதுனால எனக்கு என்ன சார் லாபம் கிடைக்குது? அதான்யா எங்களுக்கும் டவுட்டா இருக்கு. எங்களுக்கு உதவி பண்றதுனால உனக்கு எந்த லாபமும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீயே பிளான போட்டு அந்த ஜீவானந்த கட்சிக்கு தப்பிட்டியா? எங்க கிட்ட விவரத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவன்கிட்ட கொடுக்கறதுதான் உன் வேலையா? யோ, அடுத்தடுத்து என்ன பண்ண போறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை அந்த ஜீவானந்த திட்ட சொல்லி எங்களுக்கு ஆப்பு வைக்க பாக்குறியா? டேய் மட்டிப்பால அமைதியா இருக்க மாட்டேன் நீ. தேவையில்லாத குட்டியை குழப்பிட்டு இருக்க. ஏப்பா அவன் மேலே ஏன் கோவப்படுற? அவன் சந்தேகப்படுறது கரெக்டு தானப்பா. அவன் ஒருத்தனாச்சும் என் மேலே அக்கறைப்பட்டு கொதிக்கிறான். விடு, கொதிக்கட்டும். கரியாளா, நீ சந்தேகப்பட்டதெல்லாம் சரிடா. ஆனால் சந்தேகப்பட்ட ஆள் தான் தப்பு. இந்த ஆளுக்கு அந்த அளவுக்குலாம் விவரம் பத்தாது. விஷயங்களை இங்கிட்டிருந்து வாங்கி அங்கிட்டு சொல்லுவார், அங்கிட்டிருந்து வாங்கி இங்கிட்டு சொல்லுவார். அவ்வளோதான் அவருக்கு தெரியும். மற்றபடி கிரிமினலாக யோசிக்கிற அளவுக்குலாம் அவருக்கு புத்தி கிடையாது. இங்கே பாருங்கள் சார், அவன் சொன்னது ஒரு ஐடியா நினச்சிக்கிட்டு அதை ஃபாலோ பண்ண நினைக்காதீங்க. என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும்ல சார். நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன் சார். செய்யாமல் இருந்தால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். என் சொத்தை பற்றி என்ன யோசிச்சிய சொல்லுங்கள். சார், உங்கள் வீட்டு மருமகளுங்க கிட்ட இருந்து அவங்க பேரில் இருக்கிற சொத்தையெல்லாம் உங்கள் பேருக்கு மாற்றி எழுதினீங்கல்ல? ஆமாம். அதை சட்டப்படி ரிஜிஸ்டர் பண்ண வேண்டாம் சார். அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கிழிச்சு போட்டுடலாம். சொத்து அவங்க பேர்லேயே இருக்கட்டும். என்னையா சொல்கிற? ஏன் சார், நீங்க தானே மாத்தி எழுத சொன்னீங்க. இப்ப நீங்களே வேணான்னு சொல்றீங்க. சார், நான் தான் சொன்னேன். அப்போ இருந்த நிலைமை வேற, இப்போ இருக்கிற நிலைமை வேற. என்னன்னு இவரு? உங்கள் வீட்டு பொம்பளை ஆளுங்களை வச்சு அந்த ஜீவானந்தத்தோட முதலான முடிவு எடுத்தோம்ல, அப்போது உங்கள் சொத்துக்காக அவங்க போராடுறத விட அவங்க சொத்துக்காக அவங்க போராடுறது தானே ஸ்ட்ராங்காக இருக்கும். யோ, என்னத்த அவங்க சொத்து? ஏற்கனவே 40% அவங்க பிடிச்சி வச்சுட்டாங்க. மீதி சொத்து அண்ணன் பேருக்கு மாத்தினா தானே அண்ணனுக்கு பவர் இருக்கும். என்னத்தை மாறினாலும் கொஞ்சம் இடிக்கும் சார். நிறைய கம்பெனியில் பப்ளிக் ஷேர்ஸ் வேறு இருக்குது. அந்த டீட்டெயில்ஸ்லாம் இப்போ தொட வேண்டாம். இப்போதைக்கு சட்டப்படி நம்ம மூவ் பண்ணுற பட்சத்தில் சொத்து அவங்க பேரில் இருக்கிறது தான் சார் நல்லது. இப்போதைக்கு சட்டப்படி நம்ம மூவ் பண்ணுற பட்சத்தில் சொத்து அவங்க பேரில் இருக்கிறது தான் சார் நல்லது. சரி, இருக்கட்டும். அடுத்து என்ன செய்யறதுன்னு கொஞ்சம் யோசிங்க, பார்க்கலாம். சரி சார், நான் கோயம்புத்தூர் போகிறேன் நாளைக்கு காலையில். நீங்கள் பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் பாருங்கள், போயிட்டு வந்துடுறேன். சரிங்க சார். என்ன கோயம்புத்தூருக்கா? இப்போ எதுக்கு நான் கோயம்புத்தூருக்கு, அதுவும் இந்த நிலைமையில? எப்பா, இந்த நிலைமையை சரி பண்ண தான் கோயம்புத்தூர் போகிறேன்னப்பா. என்னென்ன சொல்றீங்க? ஆமாப்பா, அங்கே டாக்டர் தனசேகர் இருக்கார்ல, அவர் ஃபோன் பண்ணார் காலையில். ரொம்ப வருத்தப்பட்டார். என்னென்ன இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கேன்னு சொல்லாம விட்டேன்னாரு. அவருக்கு தெரிஞ்ச ஆயுர்வேத டாக்டர் இருக்காராம். 2 நாளில் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம், உடனே வாங்கினாரு. அதான் போயிட்டு வந்துடுறேன். சரிண்ணே, அப்போ நான் ஃப்ளைட் டிக்கெட் போட்டுடுறேன். ஃப்ளைட் டிக்கெட்டா? மதுரையிலேருந்து கோயம்புத்தூருக்கு எந்த ஃப்ளைட் இருக்கு? மதுரையிலேருந்து கோயம்புத்தூருக்கு காக்கா தான் பறந்து போகும், ஃப்ளைட்லாம் கிடையாது. ஓ, யோசிக்கலண்ணே, தெரியாமல் சொல்லிட்டேன். நானும் கதிரும் காரில் போயிட்டு வந்துடுறோம்ப்பா. அண்ணா, கார்லையா? அம்புட்டு தூரம் எதுக்கு நான் காரில் போகணும்? அதெல்லாம் வேணாண்ணே, சரி போயிட்டு வராது. எப்பா, வேறு வழி இல்லைப்பா, காரில் தான் போயாகணும். ஃப்ளைட்டில் போனோம்னாக்க மதுரையிலேருந்து சென்னைக்கு போயிட்டு சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகணும். தேவையில்லாத அலைச்சல், காசு வேறு கொள்ள தொட்டு செலவாகும். வேண்டாம், கார்லேயே போயிட்டு வந்துடலாம். அதுக்கு இல்லைண்ணே, உங்களுக்கு தான் சிரமமாக இருக்கும். வேணாங்கிறேன்ல. அது போக கையை இப்படி வச்சுக்கிட்டு ஃப்ளைட்டில் என்னால் உட்கார முடியாதுப்பா. கார்னாக்க நல்லா காலை நீட்டி வசதியாக உட்காந்து போகலாம், நினச்ச இடத்துல இறங்கி ஏறலாம். அதான் வசதியாக இருக்கும், கார்லேயே போகலாம். சரிண்ணே, அப்போ நானும் கூட வரேன். நீ எதுக்கியாண்ணா? நீ வேண்டாம், நீ வீட்டில் இருப்பா. நீ இங்கே இருந்தீங்கன்னா இங்கே இருக்கிற பிரச்சனைகளை பார்ப்ப. பொம்பளை கிட்ட பொறுமையாக பேசுறதுக்கு நீ தான் சரியாக இருக்கும். அவன் மூர்க்க பைய, எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பேன். அது போக இந்த நேரம் வீட்டை தனியாக விட்டு போகக்கூடாதுப்பா, சரிதானே? நீ வீட்டில் இரு, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். மாமா, உடம்பு இப்படி இருக்கும்போது நானும் கூட வர்றேன் மாமா. ஏய், நீ எதுக்கடா கரியாளா? நீ ஞானத்துக்கு துணையா வீட்டில் இருப்பா. நானும் கதிரும் போயிட்டு வந்துடுறோம். ஒரு நாள் தானே, சமாளிச்சுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஞானம், இந்த ஆடிட்டர் சொன்னார்ல டாக்குமெண்ட் எல்லாம் பொம்பளை பேரில் எழுதியிருக்கோம்ல? ஆமாம். அதை பூரா எடுத்து ஆடிட்டர்கிட்ட கொடுத்து விட்ரு. சரிண்ணே, அவர்கிட்ட கொடுத்துறேன். சார், அதெல்லாம் பத்திரமா வாங்கி வச்சுக்கோங்க சார். அப்புறமா என்ன செய்யலான்னு பேசுவோம். சரி சார். சரி சார், போயிட்டு வாங்க. நான் கோயம்புத்தூர் போயிட்டு வந்து கூப்பிட்றேன். சரி சார். சரிண்ணே, கொடுத்துட்டு வந்துடுறேன். கதிரு, கரியாளா மாமா, குடிய கொஞ்சம் தண்ணி விடு. கதிரு, நாளைக்கு முக்கியமான நாளப்பா. காலையில் வெள்ளனே கிளம்பணும். அதனால் காரு இதெல்லாம் சரியாக இருக்கான்னு இப்போயே பார்த்து வச்சிரு. சரியா? ம்.
சரிண்ணா. சரி. சக்தி, கொஞ்சம் வண்டி நிறுத்த. என்னாச்சு? சக்தி, நான் கிளம்ப சொன்னதும் எங்க போறோம், ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம உடனே கிளம்பி வந்துட்ட. என் மேல அவ்வளவு நம்பிக்கையா? அது ஒண்ணுல தானே நம்ம இணைஞ்சு நிக்கிறோம். வர வர நல்லா பேசுற. பள்ளிக்கூடத்துல டீச்சர் பாடம் சொல்லி கொடுக்கறப்ப மண்டையில ஏறல, எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயிலு. வாழ்க்கையில் அடிபட்டு உதப்பட்டு அனுபவங்கிற டீச்சர் பாடம் சொல்லி கொடுக்குறப்ப மண்டையில் அடித்த மாதிரி அப்படி விளங்குது. அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு வாழ்க்கையில் பாஸ் ஆயிடலாம்னு யோசிக்கிறேன். பார்ப்போம். கொஞ்சம் ஓவராக தான் தத்துவம் பேசுகிறனோ. சரி, இப்போ கேட்குறேன், எங்கே போகிறோம்? நம்பிக்கை இல்லாமலாம் கேட்கல. எங்கே போகிறோன்னு தெரிஞ்சால் எனக்கு தெரிஞ்ச கருத்தை சொல்லுவேன், அதுதான் கேட்டேன். நாம எப்படியாச்சும் அந்த ஜீவானந்தனை மீட் பண்ணிடணும்னு பேசுறோம். ஆனா அவன்கிட்ட பேசுறதுக்கு முன்னால நம்ம செய்ய வேண்டிய வேலை ஒண்ணு இருக்கு. அந்த ஜீவானந்தன் யாரு, அவனோட பேக்ரவுண்ட் என்ன, அவன் எதுக்கு குணசேகரன் சொத்தை எடுக்கணும்னு நினைக்கிறான், அதோட அவனுக்கு வீட்டுல நடந்த எல்லா விஷயமும் ஒண்ணு விடாம தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சக்தி. இதெல்லாம் தெரிஞ்சாதான் அவனோட உண்மையான நோக்கம் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்போ அண்ணியோட சேர்ந்து அவனை பார்க்க போறேன்னு சொன்னியே? ஆமா, போகணும். ஆனா அதுக்கு முன்னால அவனோட பலம் எது பலவீனம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் பார்க்கணும் சக்தி. அவனை பத்தி தான் எதுவுமே தெரியலையே ஜனனி. இல்ல சக்தி, இத்தனை நாளா நம்ம இந்த விஷயத்த எமோஷனலா அப்ரோச் பண்ணோம். கோவமோ குழப்பமோ கண்ணை மறைச்சிருச்சு. ஆனா இப்ப எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு நிதானமா யோசிக்கிறப்ப அவன் ரூட்லயே போய் அடிக்கிறது தான் சரின்னு தோணுது. அதெல்லாம் சரி, ஆனா எப்படி அந்த ஆளை பத்தி தெரிஞ்சுக்கிறது? அதான் எனக்கும் புரியல. அந்த ஆளை அமைப்புன்னு ஒண்ணு வச்சிருக்கானே, அதுல நிச்சயமா யாரும் வாய் திறக்க மாட்டாங்க. அதனால வேற முக்கியமான ஆளை பார்த்து அந்த ஆளை பத்தி விசாரிக்க போறோம். அது யாருன்னு நேர்ல பார்க்கும்போது உனக்கே புரியும். இது சாதாரண விஷயமா எனக்கு தெரியல. இதுல பல ஆபத்துகள் இருக்கலாம். ஆனா இதை செய்யறதுக்கு முடிவு பண்ணி இறங்கிட்டேன். எனக்கு துணையா நான் இருப்பேன் ஜனனி, எப்பவுமே நான் இருப்பேன். உனக்கு அதுல எந்த சந்தேகமும் வேணாம். அண்ணிங்க கிட்ட சொல்லாம வந்துட்டோமே. தெரிஞ்சுக்கிட்டு சொல்லலாம். இப்ப கிளம்பலாமா? சரி, வா போலாம். ஐயோ, மறுபடியும் இட்லியா? ஏமா? மாவு இல்லை, எல்லாத்துக்கும் இட்லியை ஊத்திவிட்டேன். சாயந்தரம் சுட்டு தரேன். என்னக்கா, உங்க மூத்தாரு கோயம்புத்தூர் போய் ஏதோ சித்த வைத்தியர் பார்க்க போறாராமே, கையை சரி பண்ணிக்க. ஆமா, அவர் இப்ப எங்கிட்டு போறாருங்கிறது இப்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம். இப்ப இந்த ஜனனி சக்தியை காலையில இருந்து ஆளுகளை காணுமே, எங்க போச்சுங்க? காலையில காப்பி குடிக்கும் போது பார்த்தேனே. வந்துருவாங்க, அவங்களுக்கு என்ன வேலை இருக்காதா என்ன? அதுக்கு இல்லடி, முந்தியெல்லாம் எங்கிட்டாச்சும் போவுங்க வருங்க, சேஃபா இருப்பாங்க, நமக்கு எந்த பயமே இல்லை. இப்ப இந்த ஜீவானந்தம் பிரச்சனை வந்ததுல இருந்து ஒரு 5 நிமிஷம் பிள்ளைகளை காணுன்னா ஒரு மாதிரி படபடன்னு ஆகுதுடி. சே, அதெல்லாம் இருக்காதுக்கா. ஏதாவது வேலை விஷயமா தான் போயிருப்பாங்க. ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, எதுவும் இருக்காது, வந்துருவாங்க. மூத்தவன் கிளம்புறாண்டி, காபி போட்டு கொண்டு வாங்க. பாத்தியில இடியே விழுந்தாலும் இவங்க ஏவல் சொல்றதை நிறுத்த மாட்டாங்க. பக்கவாதம் வந்தாலும் பக்காவா டீ காப்பி தண்ணின்னு எல்லாத்தையும் போட்டு வயிற்றுறப்பணும். இரு, காப்பி போட்டு தர, எடுத்துக்கு போ. என்னக்கா வெறும் சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா? சாம்பார் எதுவும் வைக்கலையா? சாம்பார் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்குது, இல்லாத தோசை. பரவாயில்ல சித்தி,
ஏன் எல்லா மாவுலையும் இட்லி ஊத்துனீங்க? அவ தோசை தான் சாப்பிடுவான்னு தெரியும்ல, கொஞ்சம் வச்சிருக்கலாம்ல. என்னக்கா நீங்க? தோசைக்கு மாவு இல்லடி. அதுதான்க்கா சொல்றேன், ஏன் ஐயோ, வைக்கல? தெரியாம இட்லியை ஊத்தி விட்டேன். நேரம் இருந்தா ரவா தோசையாவது ஊத்தி கொடுத்துருப்பேன். டைம் ஆயிடுமே. சாப்பிடு, சும்மா இரு.